மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, கழுத்து வலி, உடம்புல சுத்தமாக கால்சியம் இல்லை, கர்ப்பப்பை எடுத்த பிறகு எனக்கு மூட்டு வலிகள் அதிகமாக இருக்குது, கால்சியம் சத்து குறைபாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மூலிகை கிழங்கு தான் முடவாட்டுக்கால் கிழங்கு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த கிழங்கு நிலத்தில் வளராது. இந்த கிழங்கு ஜென்ரலாக உயரமான மலைகள், இமயமலை, ஏற்காடு, கொல்லிமலை, இந்த மாதிரி உயரமான மலைகள் கல்லில் தான் வளரும். பாறை இடுக்குகளில் வளரக்கூடியது தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு. கல்லில் பிறந்த கிழங்கு கல்லை போல் பலம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கிழங்கு நம்ம எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பலம் கிடைக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் வந்துட்டு ரொம்ப மணிக்கணக்காக வேலை பார்த்த விவசாயிகளாக இருக்கட்டும், வெயிலில் ரொம்ப உடல் உழைப்பு போட்டவங்களுக்கு எல்லாமே உடல் ரொம்ப டயர்டாக இருக்குது, உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, உடம்பு வலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கிழங்கு ரொம்ப பாரம்பரியமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் இந்த கிழங்கோட சூப் ஒரு நாள் எடுத்தோம் அப்படின்னா 3 நாளைக்கு சுத்தமாக டயர்ட் தெரியாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சித்தர்கள் வந்துட்டு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த கிழங்கை ரெகுலராக எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கிழங்கை எடுக்கும்போது உடம்பு வந்துட்டு குளிர்ச்சி தரதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஜீரண மண்டலம் எல்லாம் ரொம்ப மந்தமாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கிழங்கோட சூப்பை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு கண்டினியூஸாக 48 நாள் சாயங்காலம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.